அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்துட்டு சென்ற வாரம் இது நமக்கு முடிவுற்ற இடம் 22,124 சென்ற வாரம் க்ளோஸ்டு. சென்ற வாரத்தோட ஓப்பன் 22,609. இப்போது தற்போது மார்க்கெட் இருக்கக்கூடிய இடம் நியர் இந்த 22,609. போன வாரத்தோட ஹை அப்படின்னு பார்த்துட்டா 22,613, 625, 668. மார்க்கெட் நேற்று முடிந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டா இருக்கிறதுலையே இந்த 4 நாட்களில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹை, ஹையஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். இது மார்க்கெட் ஒன் சைடாக இருந்தால், ஒன் சைடு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பாக இருந்தால் மார்க்கெட் இந்த இடத்த எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் ட்ரெண்ட் கண்டினியூவாக கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் ஒரு சேனலை மதிக்கிற மாதிரி ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டுக்கு உண்டான வாய்ப்பாக இருந்தால் இந்த இடம், இந்த ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் இப்படிங்கிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி கால் செல்லர் ஒரு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இடம் நீங்கள் 2 விஷயமா யோசிக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது? உடனே ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட் மேலே தான் போகும், நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் மார்க்கெட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க தோணும். மார்க்கெட்டில் எப்போவுமே எது வேணாலும் நடக்கலாம். அந்த எது வேணாலும் நடக்கலாங்க போது என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஓன் ரிசர்ச் பண்ணுறக்கு, நம்ம சேனலை ரிசர்ச் பண்ணுறக்கு இந்த ஒரு வாரமாக நம்ம வரைபடத்தை சார்ந்துன்னா வரைபடத்தோட இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம பண்ணல. நம்மளுடைய டேட்டாஸை இந்த வரைபடத்துக்குள்ளே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். இதை சேனலோட ஆவரேஜ் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது அதுக்கு பிலோவில் இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஆவரேஜ் டைமிங்க்கும் இப்போ வியூக்கும் ஆவரேஜ் டைமிங்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியல. இல்லை இதுவே தொடரணுமா, இல்லை இது வேறு மாதிரி ஏதாச்சும் மாறணுமா அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணணும். நிறைய ஃபீட்பேக்கும் வரல. ஆனால் ஆவரேஜ் டைமிங்கு கம்மியாகுது. இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். நிஃப்டி நம்ம ஏடிஎம் க்ளோசிங் பார்க்கணும். ஏடிஎம் க்ளோசிங் பார்க்கறக்கு எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட டிஃபரன்ஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரைக்கு போடலாம் 22,500ன்னு. அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இதை க்ளோசிங் பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 புள்ளிகள் தெரியுது. அப்போ கால் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 22,550க்கு போயிடலாம். அப்போ 22,545 நமக்கு வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் ஸ்பாட்டும் அதே விலை, ஃபியூச்சரும் அதே விலை. அப்போ ப்ரீமியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைவாக இருக்குது. அப்போ ப்ரீமியம் நமக்கு அதிகமாக இருந்தால் என்ன நடக்க வாய்ப்பு, குறைவாக இருந்தால் என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு 22,550 ரேஞ்சாக கொடுத்துட்டு இவங்களுக்கு உண்டான சக்தி இந்த 150 ரூபா ப்ரீமியம், வெள்ளிக்கிழமை ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப குறைவான ப்ரீமியம் தான். ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இது ஒரு 180, 220 அந்த ரேஞ்செல்லாம் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு இல்லை. 150 அப்படிங்கிறது ஒரு குறைவான இடம் தான். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு நம்ம காணொலி பார்த்துட்டே வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போது இதிலிருந்து 156, 162. அப்போ நம்ம ஆவரேஜாக 158 இல்லை 59 எடுத்துக்கலாம், இல்லை 160 எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஆஃபாக.
அப்போது 22,710. இந்தோக்கு அதே 160 பாயிண்ட், 22,390. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்காக பார்க்கலாம். 22,400, இங்கே வந்து 22,700. அப்போ இவங்க என்ன மாதிரி தாக்கத்தை ஃபஸ்ட்டு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 22,550 காலுக்கும் புட்டுக்கும் சேம் நம்ம 160 அப்படிங்கிற ஒரு கோடை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். அடுத்தது காலுக்கு 162 ஹை அப்படின்னா இந்த டேட்டாவை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 22,550 கால் புட் ரெண்டுக்குமே பதிவு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 160 அப்படிங்கிற ப்ரைஸை போட்டுடலாம். இப்போ 22,550 கால் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்னு நமக்கு இருந்ததுன்னா 22,550 கால் முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 160க்கு மேலே நிலை பெற வேண்டும். அடுத்தது புட் ஆப்ஷன் என்ன ஹை வச்சிருக்கிறாங்களோ அதற்கு மேலே கால் வந்துட்டு ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ். அப்போ மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கணும். அப்போ கம்பல்சன் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும்னா 22,550 கால் நமக்கு வந்து புட் ஆப்ஷனுடைய எந்த புட் ஆப்ஷன்னா 22,550 புட் ஆப்ஷனுடைய ஹை மற்றும் 160 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே தான் வணிகம் நடைபெறணும். இது வந்து முதல் விதி. என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த டேட்டாஸ் நம்ம போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலுடைய லோ, புட்டோட லோ, இந்த ரெண்டுமே அங்கே மென்ஷன் பண்ணு. அப்போ புட்டோட லோ 155 அப்படிங்கிறது இருக்குது. அது ரொம்ப அருகில் தான் இருக்குது. அதே மாதிரி 63 இவங்களுடைய லோ. அடுத்தது புட்டோட ஹை 330. இப்போ இந்த 550 கால் என்ன பண்ணணும், இன்றைய தினம் இந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு மேலே வர்த்தகமானால் என்ன நடக்கிறாங்க, இந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு கீழே வணிகம் நடைபெற்றால் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 550 காலுக்கும் இதே டேட்டா தான், 550 புட்டுக்கும் இதே டேட்டா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 550 காலுக்கும் சேம் இந்த லெவலில் தான், 550 புட்டுக்கும் சேம் இந்த லெவலில் தான். அப்போ மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக 550 புட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு 160க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். 550 காலுடைய ஹை என்ன இருக்கிறாங்களோ அந்த ஹைக்கு மேலே புட்டு வந்துட்டு நிலை பெறணும், வர்த்தகமாகணும் அப்படிங்கிறது தான் இதோட விதி. அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி வாய்ப்பு இந்த 550க்கு கிடைக்குது அப்படிங்கிறதை நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது 700 கால் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதோட தடுப்பு எங்கே இருக்க போகுதுன்னா இந்த 700க்கு தான் இருக்க போகுது. இந்த 700ல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 160ங்கிற கோடை நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் காமனாக அதே தான் போட போகிறோம். இந்த காமனாக ஏன் போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்துட்டு சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் ஆகணும்.
ஏடிஎம் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் 22,700 வரும்போது இவர்களோட விலை சமமாக மாறணும். கால் ஈக்குவல் டு புட் ஆகணும். ஆனால் அது வந்துட்டு இந்த 160க்கு மேலே இருந்தால் அப்ரிசியேஷன் மோட், 160 இருந்த ஆவரேஜ் மோட், 160க்கு கீழே இருந்தால் டிகே மோட். இதுதான். அப்போ இந்த 160க்கு மேலே நிலை பெறுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அடுத்து அவங்களோட டேட்டாக்கு போயிடுங்க. இப்போ இவங்களுடைய ஹை 93, இப்போ க்ளோஸ் வந்துட்டு 88, அப்போ 93. அதே மாதிரி லோ 35 இவங்களுடைய இந்த ஜோன் போட்டாச்சு. இப்போ புட்டோட டேட்டாஸை உள்ளே கொண்டு வந்து போடுது. புட்டோட டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு க்ளோசிங் வந்துட்டு 243. அப்போ அந்த டேட்டாவை உள்ளே கொண்டு வந்து போடுது. அப்போது இந்த டேட்டாஸ் வந்துட்டு 2 பேர்த்துக்குமே பொருந்தும். கால் புட்டு 22,700 கால் புட்டுக்கு 2க்குமே இந்த டேட்டாஸ். இது வந்து 35ங்கிறது எஸ்டர்டே லோ யாரோடது, 22,700 காலோடது. இந்த 160 அப்படிங்கிறது நமக்கு ஏடிஎம்மோட ப்ரைஸ். இந்த 243 அப்படிங்கிறது அவங்களுடைய 22,700 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோசஸ். அப்போ மார்க்கெட் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அடுத்தது 22,400. $22,400க்குண்டான டேட்டாஸை போயிடலாம். முதல் 22,400 போயாச்சுன்னா முதல் நீங்கள் ஒன்றுமே பார்க்காம ஒன்றே ஒரு டேட்டா மட்டும்தான் போடணும், 160 அப்படிங்கிற டேட்டாவை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுருங்க. 2க்குமே கால் புட் 2க்குமே காமனாக இது எதை போட போகிறீங்க. அடுத்து இவங்களுடைய ஹை 254. நான் ரவுண்டாக வச்சுறேன். அடுத்து இவங்களுடைய லோ, புட்டோட க்ளோஸ் சேம் நமக்கு வந்துட்டு 102. அப்போ அந்த டேட்டாவையும் போட்டுடலாம், 102. இப்போது மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த 22,400 கால் நமக்கு வந்துட்டு இந்த ஜோனுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். இந்த 160ன்னு வந்ததுன்னா 22,400 கால் 400 புட், மார்க்கெட்டு 22,400 வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஜோனில் எப்படி இருக்கிறாங்க? அப்போ முதல் இவங்களோட விதிப்படி மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 22,400 கால் அப்படிங்கிறது 250க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படிங்கிறதை நம்ம வந்து உற்று கவனிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இந்த ஜோனில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை உற்று கவனிங்க. இதை வந்து ரிசர்ச் பண்ணி இதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். அதாவது கால் புட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாவையும் போட்டுடுறோம். இந்த டேட்டாஸ் வந்துட்டு என்னென்ன டேட்டாஸ்ன்னு நோட் பண்ணி வச்சுட்டு இது என்ன மாதிரி ரியாக்ஷன் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு பண்ணுங்கள்.
இன்றைக்கி ஹையர் க்ளோசிங் நேற்று முடிஞ்சதுனால மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி தாக்கம் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட், இப்போ 2 நாளாக மார்க்கெட் ஏறி இருக்கு. இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் நிலை பெற்றே ஆக வேண்டும். இது ரொம்ப விதி. அப்படி இல்லை, மார்க்கெட் வந்துட்டு ஒரு சேனலை மதிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹைக்கு கீழே இருக்கிற வர, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஹைக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சான்சஸ் அமைஞ்சுது அப்படின்னா கால் செல்லர் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த 2 விஷயத்துக்கு நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும். இதே 2 பேருமே 22,550 கால் 550 புட் 2 பேருமே 160க்கு பிலோ அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாக தொடங்குச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரொம்ப சைடுவேக்குள்ளே போயிடும். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே, அதனால் மார்க்கெட் ஏதாச்சும் மொமெண்டம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை இந்த 2 விஷயம் தான் நடக்கலாம். அதனால் இதனை உற்று கவனித்து ஆய்வு பண்ணுங்கள். இதற்குண்டான ப்ராக்டிஸ் செஷன் நம்ம வந்துட்டு இருக்குது. அது வந்து மார்ச் 29 வந்து துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி அது மாதிரி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து பெய்டு ப்ராக்டிஸ் தான். இது வந்துட்டு உங்களுடைய கற்றலுக்காக, இது வந்துட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறக்காக. இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இந்த இடத்துல பை செல் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே இருக்காது. முக்கியமாக வரைபடம் இருக்காது. இதை உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்துட்டு எப்படி மார்க்கெட்டை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கணுன்னு உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் எடுத்து விடலாம், நல்லா சக்ஸஸ் ஆகிடலாம். சக்ஸஸ் ஆகலாம், அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட கலந்துக்கிட்டாலே நடந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே வரக்கூடாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.